அமலாக்கத்துறை பிடியில திமுக இருக்குது. அதனாலதான் முதலமைச்சர் டெல்லி போயிருக்கிறாரு எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. முதலமைச்சர் நேற்றைக்கு தெளிவாக தன்னுடைய பதிலை சொன்னார். நான் பிடிப்பது வெள்ளக்குடையும் அல்ல காவி குடையும் இல்லை என்று. ஏஐஎம் பிசினஸ் ஸ்கூல்ல MBA ஜாயின் பண்ணா செகண்ட் இயர்லயே இன்டர்ன்ஷிப்ல மாசம் 20,000 இருந்து 33,000 வரைக்கும் ஸ்டைஃபன் கிடைக்கும். 100% பிளேஸ்மெண்ட் assured with salary up to 16 lakhs per annum. Campus at Chennai Nungambakkam. For more details contact. முதல்வர் ஸ்டாலின் அமலாக்கத்துறை ரைடுக்கு பயந்து விட்டாரா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். திருத்தணியிலே மாஸ்டர் பிளான் 1 படி பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 2வது மாஸ்டர் பிளானுக்கு உண்டான பணிகளுக்குண்டான ஒப்பங்களும் நிறைவு செய்யப்பட்டு வெகு விரைவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் கரங்களால் அந்த பணிகள் தொடங்க இருக்கின்றன. மருதமலையில் மின்தூக்கி அமைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே 184 அடி உயரத்தில் முருகர் சிலை, ஆசியாவிலேயே மிக உயரமான சிலை அமைக்கப்பட இருக்கின்றது. அதிலும் பெருந்திட்ட வரைவு 150 கோடி ரூபாய் செலவிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. சுவாமிமலையிலும் ஒரு மின்தூக்கி அமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி அறுபடை வீடுகள் முருகருக்கும் வருகின்ற அளவற்ற பக்தர்களுடைய இறை தரிசனத்தை சுலபமாக்குவதற்கு அனைத்து வகையிலேயும் இந்த ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இப்படிப்பட்ட திருப்பணிகள் மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை முருகனுக்கு புகழ் சேர்க்கின்ற ஒரு ஆட்சியாக, தமிழ்கடவுள் முருகனுக்கு மென்மேலும் புகழ் சேர்க்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி தொடர்ந்து செயல்படும். அமலாக்கத்துறை பிடியில திமுக இருக்குது. அதனாலதான் முதலமைச்சர் டெல்லி போயிருக்கிறாரு எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. முதலமைச்சர் நேற்றைக்கு தெளிவாக தன்னுடைய பதிலை சொன்னார். நான் பிடிப்பது வெள்ளக்குடையும் அல்ல காவி குடையும் இல்லை என்று. எங்கள் முதல்வரும் எந்நாளும் தூக்கி நிறுத்தி பிடிப்பது உரிமை குரல். அந்த உரிமை குரலுக்கு எந்நாளும் பங்கம் வராமல் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஒன்றியத்துடைய இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் டெல்லியிலே அமர்ந்தே இந்த பதிலை சொன்னார் என்றால் அவருடைய உறுதி எப்படி இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். கலைஞரின் தாரக மந்திரத்தை நெஞ்சிலே நிமிர்ந்து நிற்பவர் இருவர்ண கொடியோடு பீடு நடை போன்றார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.